ஜி ஜின்பிங் தான் இன்றைய ராவணன். கடந்த பல மாதங்களாக நான் எதிர்கொண்ட மிகவும் புத்திசாலித்தனமான கேள்விகளில் எதுவும் ஒன்று. முதல்ல 2வது கேள்விக்கு பதில் சொல்றேன். அதனால்தான் சீனா இந்தியாவை எதிரியாக கருதுவதை விடுத்து ஒரு உண்மையான நண்பனாக கருதி ஒரு வலுவான கூட்டணி அமைத்திருக்க வேண்டாமா? சோகம் என்னவென்றால் உங்களுக்கு தெரியும், ராவணன் ஒருபோதும் அப்படி நினைக்க மாட்டான். அயோத்தியின் ராமச்சந்திர மூர்த்தியை விட அவனிடம் மிகுந்த செல்வமும் வளமான நாடும் இருந்தது. ஏனெனில் அவனது லங்காபுரி தங்கத்தால் ஆனது. மேலும் அவனிடம் உங்களுக்கு தெரியும், சிவபெருமான் உட்பட எல்லாவற்றின் மீதும் ஒரு கட்டுப்பாடு இருந்தது. மேலும் அவனிடம் எல்லா விதமான ஆயுதங்களும் இருந்தன. மேலும் உங்களுக்கு தெரியும், தானவர்கள் போன்ற நீங்கள் வளங்கள் என்று சொல்லக்கூடியவையும் அவனது கட்டளையின் கீழ் இருந்தன. இவ்வளவு இருந்தும் அவன் சீதாதேவியை திருடினான். அது ஒரு முட்டாள்தனமான செயல். ஜி ஜின்பிங் இன்றைய ராவணன் சீனாதான். மேலும் ஜி ஜின்பிங்கும் சீன கம்யூனிஸ்ட் கட்சியும் தான் இந்த தற்போதைய உலகின் ராவணர்களாக இருக்கிறார்கள். அவர்களிடம் ஞானம் இருந்திருந்தால் அவர்கள் திபெத்தியர்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதில் கவனம் செலுத்தி சத்தம் போடாமல் இருந்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் துறவிகளை கொள்வார்கள், அவர்களின் மடாலயங்களை அழிப்பார்கள். அதிலிருந்து எந்த பயனும் பெறப்போவதில்லை. அந்த அசுரத்தனமான மற்றும் கொடூரமான அந்த குதூகலம், அந்த அசுரத்தனமான திருப்தி. எனவே இந்தியா போன்ற முக்கியமான நாடுகளுடன் அத்தகைய ஒரு பரஸ்பர நம்பிக்கை மற்றும் ஒத்துழைப்புடன் கூடிய உறவை வைத்துக் கொள்ள சீனா நினைக்கும் என நாம் ஒருபோதும் எதிர்பார்க்க வேண்டாம். இந்தியா இப்போது சீனாவுடன் இணைவது தாமதமாகிவிட்டது என்று நான் நினைக்கவில்லை. ஏனென்றால் இப்போது அவர்களுடன் கைகோர்ப்பது உங்களை உள்ளிருந்தே அளிக்க, உங்கள் வீட்டிற்குள் அவர்களுக்கே ஒரு திறந்த அழைப்பு விடுப்பதாகும். எனவே அதற்கு வாய்ப்பில்லை. சீன கம்யூனிஸ்ட் கட்சி அல்லது அதன் தலைவர்களிடம் நான் எந்த ஞானத்தையும் காணவில்லை. அவர்கள் பேசுகிறார்கள், அவர்களிடம் பொது நலனுக்கான சில மிக அழகான யோசனைகள் உள்ளன. ஆனால் அவர்கள் அதை தவறான வழிகளில் அடைகிறார்கள்.